ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொர்க்கத்தின் பெண்ணை உங்களுக்கு அடையாளம் காட்டட்டுமா? அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் நான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தேன். என்னிடம் சொர்க்கத்து பெண்ணை உமக்கு நான் அடையாளம் காட்டட்டுமா என கேட்டார்கள். அப்போது நான் சொர்க்கம் பெற்ற அப்பெண்மணி யார் என்று வினவினேன். அப்போது அங்கே வந்து கொண்டிருந்த ஒரு பெண்மணியை சுட்டிக்காட்டி, இதோ இந்த கருப்பு நிற பெண் தான் அந்த பெண்மணி என்று கூறிவிட்டு என்னிடம் தொடர்ந்து கூறினார்கள், ஒரு நாள் நாங்கள் நபிகளாரோடு அமர்ந்திருந்தோம். அப்போது உம்மு சுஃபர் அலி அவர்கள் நபிகளாரின் சபைக்கு வருகை தந்தார்கள். வந்தவர், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய் இருக்கின்றது. திடீரென அது வரும்போது என் ஆடைகள் அகன்று விலகி விடுகின்றது. அதனால் நான் பல சங்கடங்களுக்கு ஆளாகிறேன். என்னால் எங்கேயும் செல்ல முடிவதில்லை. ஆகவே என் வலிப்பு நோய் நீங்க அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார்கள். அது கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பியவற்றே நான் துவா செய்கின்றேன். என்றாலும் நீ பொறுமையை மேற்கொண்டால் உமக்கு கேள்வி கணக்கென்றே சுவனம் செல்லும் நசீப் பாக்கியம் கிடைக்க பெறுவாய். இதில் எதை நீ விரும்புகின்றாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அப்பெண்மணி, நான் அல்லாஹ்விற்காக பொறுத்து கொண்டிருக்கின்றேன். ஆனாலும் வலிப்பு வருகின்ற போது என் ஆடை விலக்காமல் இருக்க நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறி சென்று விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்மணிக்காக துவா செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்மணி எந்த அளவுக்கு தன்னுடைய ஹிஜாபை பேணி உள்ளார்கள். இன்று பலர் பிரபலமாக வேண்டும், நிறைய நபர்கள் தன்னை பற்றி பேச வேண்டும், பிறர் என்னை பார்த்து பொறாமைப்பட வேண்டும், சமூக வலைத்தளங்களில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் பெற வேண்டும் என்பதற்காக மறைக்க வேண்டிய ஒவ்வொரு உறுப்பையும் வெளியே காட்டி, அதாவது தன்னுடைய மானம், வெட்கம், ஈமானை விற்று அதன் மூலம் மேலே உள்ள அனைத்தையும் பெறுகின்றார்கள். ஜினா செய்யும் பெண்களிடம் கூட ஈமான் உள்ளது என்று ஒரு அறிஞர் கூறினார்கள். அதை கேட்ட மாணவர்கள், அது எவ்வாறு ஈமான் இருக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அறிஞர், ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கீழே, அதில் தாழ்ந்த கடைசி கீழே வெட்கமாகும். அந்த பெண் ஜினா செய்தாலும் அவளிடம் வெட்கம் என்று ஒன்று இருக்கும் வரை அவள் உள்ளத்தில் கடுகு அளவாது ஈமான் இருக்கும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பெண்கள் முதலில் அவர்கள் இழப்பது வெட்கத்தை தான். ஆடைகளை களைத்து வெட்கத்தை இழந்து அப்படி இவர்கள் எதை சம்பாதித்து கபருக்கு கொண்டு செல்ல போகிறார்கள்? அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் மவுத் என்ற ஒன்றை வைத்துள்ளான், அதை யாரும் மறந்து விடாதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இன்ஷா அல்லாஹ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.